மின்மாற்றி கொள்முதலில் இழப்பு ஏற்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மின்மாற்றி கொள்முதலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார வாரியத்திற்கு 45,800 மின்மாற்றிகள் வாங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்காக கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளில் 26 ஒப்பந்ததாரர்கள் சொல்லி வைத்தது போன்று ஒரே மின்மாற்றிக்கு 13,72,930 ரூபாய் என்ற விலையை குறிப்பிட்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விலையை குறைத்து 12,49,800 என்ற விலைக்கு வாங்கியதாக மின்வாரியம் தெரிவித்தது. ஆனால் மத்திய அரசால் நடத்தப்படும் மின்னணு சந்தை தளத்தில் இதன் விலை 8,91,000 ரூபாய் மட்டும்தான் என்றும் மின்வாரிய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மின் மாற்றிகளை வாங்குவதில் திட்டமிட்ட கூட்டு சதி நடைபெற்றுள்ளது. 2021 முதல் 23 வரை மொத்தம் 10 முறை ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் இதேபோன்று கூட்டு சதியும் முறைகேடுகளும் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒட்டுமொத்தமாக 397 கோடி ரூபாய் அளவிற்கு அரசு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.